அரசியலிலோ ஆட்சி அதிகாரத்திலோ எந்தவித பதவியும் வகிக்காமல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அகில இந்திய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருடைய நன்மதிப்பையும் பெற்றவர் நம்முடைய சோ அவர்கள். பாராட்டு புகழுரை பொன்னாடை என்றால் ஓடி ஒழிந்து கொள்வார். நான் அவர் ஒரு நாள் லேண்ட்மார்க் போய் புஸ்தகம் வாங்கிட்டு வந்தோம். மழை பெஞ்சிட்டு இருந்தது. வெளியே வந்தோடனே ஒரு ஆட்டோக்காரர், சார் நீங்களா சொல்லி தடார்னு மழையில் கால் விழுந்துட்டார். உடனே இவர் என்ன பண்ணார், ஆட்டோக்காரரை பார்த்து அடடே சார் நீங்களான்னு சொல்லி எழுந்து அவர் கால தரையில் விழுந்துட்டார். அப்படி பாராட்டு புகழை விரும்பாத ஒரு மனிதர். தனக்கு சரி என்று தோன்றினால் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கவலைப்படாமல் துணிந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர் கடுமையாக யாரெல்லாம் விமர்சித்தாரோ அவங்க எல்லாமே கடைசி மூச்சு வரைக்கும் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். மொரார்ஜி தேசாயும் இந்திரா காந்தியும் பல முறை இவரை தமிழ்நாட்டு முதலமைச்சராக வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். ஒரு படித்த மனிதன் வேண்டும், நேர்மையான மனிதன் வேண்டும், அறிவாளி வேண்டும், நீங்கள் தேர்தலில் நின்று ஜெயிச்சு அரசியலுக்கு வாங்கன்னு கெஞ்சினாங்க. முடியவே முடியாது சொல்லிட்டாரு. அதுக்கான பொறுமை எனக்கு இல்லை, நான் ஒரு தெர்மாமீட்டர் தான், தெர்மாமீட்டர் வந்து நோயை கண்டுபிடிச்சி தான் சொல்லு, மருந்து கொடுக்குறது என் வேலை இல்லைன்னு சொல்லி இவர் ஒதுங்கிட்டார். துக்ளக் பத்திரிகை பேர் வச்சார். அதுக்கு முன்னாடி முகமது பின் துக்ளக்னு ஒரு நாடகம் போட்டார். அது சூப்பர் ஹிட் நாடகம். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சஃபை தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டரில் எந்த சீன் படுதாத வைக்காமல் மார்னிங் ஷோ போட்டு முகமது பின் துக்ளக் நாடகத்தை போட்டார். அந்த நாடகத்தை நான் பார்த்துருக்கேன். அதை ஞாபகமாக தான் துக்ளக்னு ஒரு பத்திரிகை துவக்கினார். அந்த பத்திரிகையினுடைய 46 ஆண்டுகள், 46வது ஆண்டு நிகழ்ச்சி சென்ற ஆண்டு, இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 400-500 நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்ட மனிதர் சுவாசிப்பதற்காக இங்கே தொலை போட்டுட்டாங்க. அது ஒரு சின்ன வாசனமாக வச்சு மறைச்சிட்டு அரை மணி நேரம் இந்த 46 ஆண்டு நிகழ்ச்சியிலே அவர் பேசியிருக்கிறார். 1960களிலே சோசாருடைய நாடகம் இங்கே டாப். அவருக்கு இணையாக யாருமே நாடகம் போட முடியாது. அம்பி, நீலு என்று பெரிய கேங் அவன் கூட இருப்பாங்க. அந்த நாள் கோவாடிஸ், ஈஸ் காட் டெட், மனமொரு குரங்கு, யாரோ எழுதிய கவிதை, நேர்மை உறங்கும் நேரம், உண்மையான உலகினான்னு ஏகப்பட்ட நாடகங்கள் போட்டார். இதையெல்லாம் நான் ஒரு சாதாரண பையன் என்கேடி கலா மண்டபத்தில் கேலரியில் உட்காந்து, சிமெண்ட் கேலரியில் உட்காந்து நாடகம் நான் பார்த்துருக்கேன். காலங்கள் மாறி அவரோடு நான் திரைப்படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பு வந்தது. அப்போ நான் பார்த்தேன், இவ்வளோ பெரிய ஜீனியஸ், இவ்வளோ பெரிய மேதன் படங்களை கோமாடி வேஷம் பண்ணுறாரு. ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். ஒரு நாள் அவரே சொன்னார், டே சிவா, துக்ளக் பத்திரிகையில் ஒரு எடிட்டராக இருக்கிறதுக்கு உலகத்துக்கு எல்லா ஆங்கில மேகசினையும் வாங்கி ராத்திரி பகலாக படித்து குறிப்பெடுத்து அதை ஒரு இஷ்யூ கொண்டு வர்றதுக்கு நான் படாது பாடுபடுறேன். ஒரு 50,000 எனக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கண்ணை மூட்டி முடிச்சு பார்த்து கோமாடி வேஷம் போட்டு குதர்க்கமாக பேசினா ஒரு நாளைக்கு 40,000 கொடுக்குறாங்க. இது தப்பான பணம் என்று சொல்லி நான் நடிப்பை நிறுத்த போகிறேன்னு சொல்லி ஒரு நாள் நடிக்கிற நிரந்தரமாக நிறுத்திட்டார். சோசாருக்கு சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. சோசா கண்ணீர் விட மாட்டார், அவர் உணர்ச்சி வசப்பட மாட்டார். காரணம் அவருடைய தாத்தா ராமநாத ஐயர், அவர் வாரிசு, அவர் ஜீன் வழியாக வந்தவர். ராமநாத ஐயர் யாருன்னு தெரிஞ்சுங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பிரணாப் மோடி சொல்லியிருக்காரு, ராமநாத ஐயர் லெக்சிகன், அதாவது ஒரு சட்ட புத்தகத்தை, ராமநாத ஐயர் இந்த சட்ட புத்தகத்தை தயவு செய்து எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆள் ராமநாத ஐயர். இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தெற்கத்தி பகுதியில் ஒருத்தன் வந்து 2 பேர்த்த போட்டு தள்ளிட்டான், கொலை பண்ணிட்டான். வந்து ஐயர்கிட்ட, சாமி 2 பேர்த்த போட்டு தள்ளிட்டேன், எத்தனை செலவான பிறகு காப்பாற்ற சொல்லும்போது யோசனை பண்ணி பார்த்தார். சரஸ்வதி கடாட்சம் பெற்று நாம் படித்த அந்த சட்டக்கல்வியை கேவலம் ஒரு கொலையான காப்பாற்றுவதற்கா என்று நினச்சி அன்றைக்கி கோட்டை கழட்டி போட்டு சாகும் வரை கோட்டு போடவே இல்லை. லா புத்தகம் எழுதினார். ஒரு நாள் சோசார் பிறந்திருக்கிறாரு. 1 வயசு குழந்தை தொட்டில் வச்சு தொட்டில் ஆடிருக்காங்க. வசதியான குடும்பம். சந்தன பேடை, ஒரு வெல்வெட் துணி, சேவ துணி போட்டு குழந்தை தாராட்டி இருக்கும்போது எட்டி பார்த்துக்கிற தாத்தா. எட்டி பார்த்துட்டு நான் ஒரு மகாராஜ் வீட்டுக்கு வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு சொல்லி புறப்பட்டு போனவர் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக காசிக்கு போயிட்டார். காசிக்கு போனவர் கடைசி மூச்சு வரை காசியிலேருந்து திரும்பி வரவே இல்லை. ஞாபகம் வச்சுங்க. யாராவது சொந்தக்காரங்க வந்தால் யார் என்னை பார்க்க துரத்தி விட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டார். லெக்சிகன் புஸ்தகம் எழுதுகிற ஒரு மனிதன். இன்றைக்கி வரலாற்று அப்படி புத்தகம் யார் எழுத முடியும்? அந்த மனிதன் பிச்சை எடுத்து காசிலே சாப்பிட்டு கடைசி வினாடியிலே உயிரை விட்டான். அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த மனிதன் எங்கே பிராமணன் சோசா புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை வாங்கி படித்து பாருங்கள். சொத்து பத்து இல்லாமல் தெருவில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு வேதங்கள் படித்து எறும்பு கூட தீங்கு பண்ணாமல் எவன் பாடுறானோ அவன் தான் உண்மையான பிராமணன். அப்படி பிராமணன் உலகத்தில் இல்லவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எழுதிய ராமாயணம் மகாபாரதம் காலம் உள்ளவரை அவர் பேர் சொல்லிக் கொண்டே இருக்கும். மகாபாரதம் உரையை நான் அவருடைய புத்தகத்தை பார்த்தா ரெஃபர் பண்ணேன், பல நாட்கள் டிஸ்கஸ் பண்ணேன். அது உரையை நிகழ்ச்சி விட்டு வந்தபோது சென்ற இந்த பொங்கல் அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. டெலிகாஸ்ட் ஆகும்போது சோசார் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு டிவி மாட்ட சொல்லி
11 மணிலேருந்து 2 மணி பார்த்தான்னு சொன்னார். இதை விட எனக்கு சந்தோஷமான பேர் என் வாத்தியார் அவர், இது இலக்கியனுக்கெல்லாம் என்னுடைய வாத்தியார். இந்த நேரத்தில் ஒரு செய்தி சொல்கிறேன். ஜெய்சங்கர், நடிகர் ஜெய்சங்கரோட பையன் விஜய் சங்கர்னு பேர். அவருக்கு ஜோசாருக்கு காட்ஃபாதர் நினைக்கக்கூடிய பையன். அவன் இப்போ ஒரு 400-500 ஆண்டுகளாக எப்போ சாருக்கு உடம்பு சரியாக உடனே ஓடி வந்து ராத்திரி 12 மணிக்கு கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி சிகிச்சை பண்ணுமா. இந்த நேரத்தில் நான் விஜய் சங்கருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கின்றேன். நம்ம முன்னாடி இப்போ வணக்கத்துக்குரிய பெரிய மனிதர்கள்லாம் போய்கொண்டே இருக்கிறார்கள். அவரிடம் எப்போதும் காலியாக இருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். வருகிறேன். நன்றி, வணக்கம்.